கர்த்தர் ஒடுக்கப்படுகிறவர்கள் மேல் இரக்கமாயிருக்கிறார். We have lot of questions, lot of why questions. எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, நான் ஏன் இதை கடந்து வரணும், எனக்கு ஏன் இந்த கஷ்டம்னு பல கேள்விகளை நம்ம கேட்கிறோம். ஒரே ஒரு கேள்வியை மறந்து போகிறோம், ஏன் இயேசு எனக்காக மரித்தார்? எந்த பாவம் கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்ததோ அதே பாவத்தின் விளைவினால தான் நீங்களும் நான் இன்னைக்கு பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களை, கர்த்தர் உங்களை கஷ்டத்துக்குள்ள கொண்டு வந்து திணிக்கல. அவர் தன்னுடையவர்களை தன்னிடமாய் சேர்த்து தனக்குரியவர்களுக்கு என்னத்தை செய்யணுமோ அதை செய்கிறார். உங்கள் கம்ஃபர்ட் ஜோன் சௌகரியத்தை விட்டு உடச்சி வெளியே வந்தீங்கன்னா தான் உங்களால் பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். The only way நீங்கள் பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று சொன்னால், get out of your comfort zone. அப்போ இந்த கிறிஸ்து உலகத்திலே வந்து இப்போ நம்ம இவ்வளோ பேசணும் இல்லைங்களா, மனுக்குலத்தை மீட்பதற்காக அவர் ஒரு திட்டத்தை வடிவமைத்தார். அது எப்போ வடிவமைத்தார்னா, மனிதன் விழுந்த உடனேயே, பாவத்தில் விழுந்து தேவனை விட்டு தூரம் போன உடனேயே, அவன் தேவனை இழந்த உடனே, இப்படி பேசி புரிஞ்சுக்கலாமா, கடவுளுடைய உறவை அவன் இழந்த உடனே அவங்ககிட்ட வர்றாரு ஆண்டவர். அவனுக்கான மீட்பின் திட்டத்தை உண்டு பண்ணுகிறார். சரிங்களா? அந்த மீட்பின் திட்டத்திலே இது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய், அவர் உன் தலையை நசுக்குவார். ஆதியாகமம் 3:15 திட்டமாய் சொல்லுகிறது. நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய், அவர் உன் தலையை நசுக்குவார். பாவத்தின் அதிகாரியாகிய பிசாசின் தந்திரத்திலிருந்தும் அவனுடைய அடிமைத்தனத்திலிருந்தும் நம்மை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து கல்வாரி சிலுவையினாலே அங்கே மரித்ததினாலே பிசாசின் தலையை நசுக்கினார். இது மிகப்பெரிய ரட்சிப்பின் திட்டம். இந்த ரட்சிப்பின் திட்டத்தில் ஆண்டவர் அநேகரை பயன்படுத்தினார். ஆபிரகாம் தொடங்கி, நம்ம ஆதாம்லேருந்து வரணும், நம்ம ஆபிரகாமுக்கு வரைக்கும் வச்சுக்கிடுவோம். நம்ம அங்கேருந்து வருவோம், கொஞ்சம் ஈஸியாக பக்கத்தில் பார்த்துக்கிடுவோம். சரிங்களா? அங்கேருந்து வரும் பொழுது அநேகரை பயன்படுத்தினார் இந்த ரட்சிப்பின் திட்டத்தில். இதில் ஆண்டவர் பயன்படுத்தின மிக முக்கியமான 4 பேர், 5 பெண்மணிகளை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் தியானிக்கிறோம். சுருக்கமாக இந்த பெண்மணிகள் யார் என்பதை பார்க்க போகிறோம். அவர்கள் மூலமாக ஆண்டவர் செய்த நன்மையை குறித்து, அவர்களை எப்படி பயன்படுத்தினார் என்பதை குறித்தும் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதன் பிறகு லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 2 பெண்மணிகளை குறித்து பார்க்க போகிறோம். மொத்தம் 6 பெண்மணிகளை குறித்து நீங்கள் படிக்க போகிறோம். தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உடைய திருப்பாதத்தில் என்னையும் எங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே எங்கள் மத்தியில் இடைப்படவும் எங்களோடு பேசவும் உங்களுடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு பேசுங்கப்பா, உடைய வார்த்தையினாலே பேசுங்க. நேசிக்கிற இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. அன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு பெருசாக உரிமை கிடையாது. யூத கலாச்சாரத்தில் பெண்களுக்கு பெரிதாக உரிமைகள் கிடையாது. சரிங்களா? அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அந்த மாதிரி பெண்கள் இருந்தார்கள், பெண் தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அதெல்லாம் உண்மை. பெண்கள் சில இடங்களில் ராஜ்யங்களை புரட்டி போடுகிற நிலையில் கூட அவர்கள் இருந்தார்கள். பெண்கள் எப்பொழுதும் முன்னாடி இருக்கிறாங்களோ இல்லையோ, பின்னாடி இருந்து ஆட்டு விற்கிறதுல வல்லவர்களாக இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி இடம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, பின்னாடி இருந்து கிளீனாக பண்ணுவாங்க. அது எல்லா கலாச்சாரத்திலும், குறிப்பாக அசிரிய கலாச்சாரத்தில் பெண்களை வந்து ஒரு போக பொருளாக பார்த்து கொண்டிருந்த ஒரு கலாச்சாரம், ஒரு பின்னணியில் அப்படிப்பட்ட இடத்துல இருந்து தான் எஸ்தர் மகாராணி அந்த ராஜாவை ஆட்டி வச்சா. அவனுக்கு புத்தியை கொண்டு வந்து கொடுத்தா. சின்ன பிள்ளைவ இல்லை, 16 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை ஒரு ராஜாவுக்கான பெரிய கண்ணை திறந்து அவன் காரியங்களை சரியாய் பார்க்கும்படி உதவி செய்தாள். சரிங்களா? சின்ன பிள்ளை. இன்றைக்குமே பெண்களுக்கான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்றைக்குமே பெண் விடுதலை குறித்து நம்ம பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே திணிக்கப்படுகிறோம். இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காலகட்டத்தில்
ஆண்டவருடைய மனிதனாலே செய்ய முடியாததை செய்து முடிப்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அந்த இரட்சிப்பின் மகா பெரிய திட்டத்திலே சில பெண்களை பயன்படுத்தினார். அந்த பெண்களை பற்றி வேகமாக பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திற்கு இப்பொழுது நாம் திருப்பிக் கொள்வோம். இங்கே நம்ம பார்க்கும் பொழுது 5 பெண்களை குறித்து இந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். அதாவது 5வது பெண்மணியை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம தியானிக்கலாம். இப்போ நம்ம பார்க்கறது 4 பெண்களை குறித்து இந்த பகுதியில் வாசிக்க போகிறோம். 3ஆம் வசனம். யூதா, இது ஒரு வம்ச வரலாறு, இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. 14 பிரிக்கப்பட்டிருக்கும். ஓகே, 14 வம்ச வரலாறு, அதன் பிறகு 14 வம்ச வரலாறு, இயேசு கிறிஸ்து வரைக்கும் 14 வம்ச வரலாறுகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அளவுலாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். 3ஆம் அதிகாரம். யூதா பாரேசையும் சேராவையும் தாமார் இடத்தில் பெற்றான். யார் இடத்துல பெற்றான்? தாமார் என்கிற ஒரு பெண், முதலாவது பெண். நீங்க வரலாற்றில் போய் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய பெயர்கள் இருக்காது. ஆண்கள் இவனுக்கு இவனுடைய அப்பா இவன், இவனுடைய அப்பா இவன் ரிவர்ஸ்ல போகும். இல்லை இவர் இவனை பெற்றார், இவர் இவனை பெற்றார்னு இப்படிதான் போகும். சரிங்களா? எப்பவுமே பெண்களுடைய பெயர்கள் வம்ச வரலாறு பட்டியலில் பெரிதாக கொடுக்கப்படுவதில்லை. ஆச்சரியமா இந்த இடத்துல முதலாவது ஒரு பெண்மணியுடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரை குறித்து சொல்லியிருக்கிறது? யூதா பாரேசையும் சேராவையும் தாமார் இடத்தில் பெற்றான். யார் இந்த தாமார்? இந்த தாமார் யூதா என்பவனுடைய மருமகள். அன்றைக்கு பெண்களுக்கான அடையாளம் எதுல இருந்துச்சுன்னா அவங்கள் தாய்மையில தான் இருந்தது. ஒரு பெண்ணுக்கான மரியாதை அல்லது அந்த பெண்ணுடைய வாழ்க்கையின் நோக்கமே தாய்மை அடைவதில் மட்டும்தான் இருந்தது. அப்ப அன்னைக்கு இருந்த ஒரு கலாச்சாரம் என்னன்னா, ஒரு நபருக்கு, அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆண்மகனுக்கு, மூத்த ஆண்மகனுக்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுத்திருப்பார்களானால் அவர்களுக்கு வாரிசு இல்லாமல் அவன் மரித்து போவானே ஆனால் அவனுடைய சகோதரனுக்கு, இளையவனுக்கு இவளை மனைவியாக கொடுப்பாங்க. அவருக்கு வேற மனைவியும் இருக்கும், ஆனால் இவளை மனைவியாக கொடுப்பாங்க. அவன் மூலமாக, அவனுடைய சகோதரன் மூலமாக அவங்க அண்ணனுடைய வம்சத்தை இவன் வளர்க்கணும். இவனுக்கு தான் அந்த குழந்தை பிறக்கும். ஆனால் அது அவனுடைய குழந்தையாக வளராது, அவங்க அண்ணனுடைய குழந்தையாக வளரும். ஏன்னா அவங்க வம்சம் இல்லாமல் போயிடக்கூடாது, அவனுடைய பெயர் இல்லாமல் போயிடக்கூடாது என்பதற்காக. ஆனா இந்த தாமாருக்கு 3 பேரும் மரித்ததினால அவங்க அப்பா பயந்துக்கிட்டு, சின்ன பையன் வளர்ந்து வரட்டும், கொஞ்சம் வயசாகட்டும், அப்புறமா அவனை கொடுக்குறேன்னு சொல்லி இவளை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சு ஏமாத்திட்டான், மறந்துட்டான். சுத்தமா மறந்த அவனை ஞாபகப்படுத்தும்படியாக இவள் ஒரு செயலை செய்தால் அந்த செயல் விபரீதமாக முடிந்தது. சரிங்களா? மிக விபரீதமாக முடிந்தது. அவளை நியாயம் தீர்க்க அவனுக்கு சொல்லப்படுது. அவன் தகவல் கிடைக்குது. யூதாக்கு ஒரு தகவல், இவ்வளோ வருஷமா மருமக என்ன ஆனா அவன் நிலைமை என்னன்றதை பார்க்காதவன், உன் மருமக கர்ப்பமா இருக்கிறா அப்படின்ற செய்தி கிடைச்ச உடனே அவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு வேட்டியை மடிச்சு கட்டின்னு கிளம்பிட்டார் தலைவர். சரிங்களா? வர வழியில தாமார் அவர்கிட்ட அவளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மூலமா 2 அடையாள சின்னங்களை கொடுத்து விடுகிறா. அந்த அடையாள சின்னத்தை பார்த்த உடனே யூதா கதறி அழுது சொல்றான், அவள் என்னிலும் உத்தமிங்கிறான், என்னிலும் நீதிமான், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இப்போ இங்க யூதா அவன் ஒரு தப்பு செய்துட்டான், அதை பகிரங்கமாக அறிக்கை செய்கிறான். முதல்ல அதை பாராட்டிடணும். சரிங்களா? யூதா பாராட்டப்பட வேண்டும். ஆனால் இவளை ஒதுக்கி வைக்கிறாங்க. இவள் நடத்தை கெட்டவளாக பார்க்கப்பட்டால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை வரலாறுல இவ இடம்பெறுகிறார். காரணம் என்ன தெரியுங்களா? அவளுடைய பொறுமை, அவளுடைய நம்பிக்கை. கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையில பொறுமையாக காத்திருந்தாள். சரிங்களா? தாமார் இடத்துல நம்ம பார்க்கிற ஒரு காரியம் பொறுமை. இரண்டாவதாக ஒரு பெண்மணியை பார்க்கிறோம் 5ஆம் வசனத்துல. சல்மோன் போவாசை ராகாப்பின் இடத்துல பெற்றான். யார் இந்த ராகாப்? இந்த ராகாப் யாரு? இஸ்ரவேல் ஜனம் கிடையாது. ஆனா அவர் எரிகோ பட்டணத்தை சார்ந்தவள். என்ன நடந்தது தெரியுங்களா? எரிகோ பட்டணத்தை இவர்கள் முற்றுகையிடும் பொழுது கர்த்தர், அவங்க தீர்க்க தரிசனத்தை கேட்கிறார். அந்த ஊர்ல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை கேட்டு கர்த்தர்
இஸ்ரவேலுக்கு இதை ஒப்பு கொடுப்பார், ஒப்பு கொடுக்கும் பொழுது எனக்கு கிருபை செய்வார் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் நம்பிக்கை உள்ளவளாக அவள் கேட்ட செய்தியை விசுவாசித்து அவள் இஸ்ரவேலிலிருந்து வந்து வேவு பார்க்க வந்தவர்களை காப்பாற்றும்படியாக நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு தைரியமான ஒரு காரியத்தை செய்தார். இதில் இன்னொரு விஷயம் தெரியுங்களா? இந்த ராகாப்பை எரிகோவில் எப்படி வச்சிருந்தாங்க தெரியுங்களா? விபச்சாரியாக வைத்திருந்தார்கள். எரிகோவிலே விபச்சாரியாய் வாழ்ந்து கொண்டிருந்தவள் போவாஸ் என்கிற அந்த போவாஸை குறித்து நீங்கள் வாசிப்பீங்கள். ஆனால் அவன் நீதிமானா இருந்தான் இருக்குது. அவன் எப்படி இருந்தாங்க? நீதிமானாக இருந்தான். அல்லேலூயா. ஒரு வேசியாக ஒரு பட்டணம், ஒரு ஊர் அவளை வைத்திருந்தது. அவள் யெகோவா தேவனை விசுவாசித்தால், யெகோவா தேவன் செய்ய போகிற ரட்சிப்பின் திட்டத்தை விசுவாசித்தால் அவள் வாழ்க்கை மாற்றப்பட்டது. அங்கே யூதனை அவர் திருமணம் செய்து கொள்கிறாள். அந்த யூதன் மூலமாக, அந்த யூதனை குறித்து நம்ம பெருசாக அங்கே படிக்கலை வேதத்தில், சரிங்களா? ஆனால் அங்கே நம்ம என்ன பார்க்கிறோம்? சல்மோனை குறித்து பெருசாக தெரியல, ஆனால் போவாஸை குறித்து படிக்கிறோம். போவாஸ் நீதிமானாக, சன்மார்க்கனாக, உத்தமனாக இருந்தான். மதிக்கப்பட்டவனாக இருந்தான். அந்த சமுதாயத்தில் மிகவும் மதிக்கப்பட்டவனாக இருந்தானா யாருடைய பிள்ளைன்றதை வச்சு தானே மரியாதை. அப்போ அந்த பெண் எந்த அளவுக்கு தன் பிள்ளையை ஒழுக்கமாக வளர்த்திருப்பாள்னு யோசிக்கணும். அவளை ஒழுக்கம் கெட்டவளாக ஒரு ஊர் வைத்திருந்தது. அவள் மிஞ்சின ஒழுக்கம் உள்ளவளாக தன் சந்ததியை வளர்த்தாள். ஏன் தெரியுங்களா? யெகோவா தேவன் மேலே அவள் வைத்த நம்பிக்கை. யெகோவா தேவன் மேலே அவள் வைத்த நம்பிக்கை. மூன்றாவதாக இன்னொரு பெண்மணியை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த போவாஸ் ஓபேத் என்பவனை அதே 5ஆம் வசனத்தில் ரூத்தின் இடத்தில் பெற்றாள். யார் இடத்துல பெற்றாள்? ரூத். யார் இந்த ரூத்? இவன் மோவாப்பிய பெண். இவ்வளவு இஸ்ரவேலர் கிடையாது, மோவாப்பிய பெண். நகோமி என்பவளுடைய 2 மகன்களை மணந்த பெண்களிலே இவளும் ஒருத்து. 2 மகன்களும் இறந்து போனார்கள். நகோமியினுடைய கணவரும் இழந்து போனார். இவ பெத்லகேமை விட்டு போயிட்டா. எல்லாத்தையும் இழந்து போய், அதாவது வருமானம் போச்சு, சொத்து போச்சு, பணம் போச்சு, பிள்ளைங்களை இழந்து போயிட்டா, புருஷனை இழந்துட்டா. அவ விதவையா இருக்கிறா. அவளுடைய பெண்கள் மருமகள் கிட்ட சொல்றா. எவ்வளோ ஃபார்வர்ட் திங்கிங் அந்த காலத்தில் இருந்திருக்குது பாருங்களேன் இவளுக்கு. நகோமிக்கு அன்னைக்கு அவ்வளோ பெரிய ஃபார்வர்ட் திங்கிங் இருந்திருக்கு. அவள் சொல்கிறா, அம்மா நீங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கிறீங்க, என்னுடைய பிள்ளைங்க இறந்துட்டாங்க, நீங்கள் ஏன் இப்படி வாழணும்? நீங்கள் அப்பா வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிவிட்டு உங்களுக்கு வாழ்க்கையை வைத்து கொள்ளுங்கன்னு சொல்லி அனுப்புகிறோம். எவ்வளோ பெரிய சிந்தனை இல்லை? சதிபதி திட்டம். இந்தியாவில் கணவர் மரித்து போனால் அவரோடு கூட உடன்கட்டை ஏறுதல்னு சொல்லி பெண்ணை வைத்து எரித்து விடுவாங்க. ஏன்னா அவள் இந்த உலகத்தில் கற்போட வாழ முடியாதுன்றதுக்காக. எப்படிப்பட்ட காரியம் பாருங்கள். வாழ்கிறதுக்கு இந்தியாவில் யார் அந்த வாழ வேண்டிய கட்டமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும்? அரசியல் எடுத்து கொடுக்கணும், தலைவர்களை ஏற்படுத்தி கொடுக்கணும், குடும்பம் ஏற்படுத்தி கொடுக்கணும். மாறாக அந்த சமுதாயம் எப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை கொண்டு வருது? அவளுக்கு செய்கிற உபகாரம் என்னன்னா, அவளை என்ன செஞ்சிடணும்? புருஷனோட கூட சேர்த்து எரிச்சிடணும் உயிரோட. இவ்வளோ கொடுமை இல்லை? சமீபத்தில் நடந்தது இந்தியாவில், சமீபத்திய காலகட்டத்தில் நடந்ததுங்க இந்தியாவில், சரிங்களா? ராஜாராம் மோகன் ராய் அவர்கள், வில்லியம் கேரி என்பவருடைய வழிநடத்துதலின் பேரில் ராஜாராம் மோகன் ராய், வைஸ்ராய் ஆஃப் இந்தியா, அவர் தான் இந்த சதிபதி திட்டத்தினுடைய ஒரு அபாலிஷன் ஆஃப் சதி அந்த ஆக்டை கொண்டு வந்தார். அதை அழிக்கணும், இனிமேல் அது நடைமுறைப்படுத்தக்கூடாது, இது சட்டவிரோத செயல்ன்றதை கொண்டு வந்தார். வில்லியம் கேரி என்கிற தேவ மனிதன் அவரை ஊக்கப்படுத்தினதுனால. ராஜாராம் மோகன் ராய். இதற்கு பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நகோமி ஃபார்வர்ட் திங்கிங்கில் யோசிக்கிறா. மருமகளே, என் மகளே, நீ ஏன் உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கொள்ளணும்? நீங்கள் போய் வேற திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ரொம்ப அழகாக திங்க் பண்ணி அவங்க பிள்ளைகளை அனுப்புகிறா. ஆனால் ரூத் என்ன தெரியுமா சொன்னா? அம்மா, உன் ஜனம் என் ஜனம், உன் ஊரு என் ஊரு, உன் கடவுள் என் கடவுள், நான் கடவுள் மேலே ஆணையிட்டு சொல்லுகிறேன், நான் உன்னை விட்டு பிரிவதே கிடையாது. ஆனால் அந்த பெண் ஒரு வாலிப பெண்ணில் அவள் சொல்கிறா, அம்மா நான் உன்னை விடவே மாட்டேம்மா, உன் கூடவே இருப்பேன். கர்த்தர்
அவளுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தாள். அவளுடைய மாமியாருக்கு அவள் கீழ்ப்படிந்தாள். போவாஸ் அவளை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டான். அவன் மூலமாக அவள் ஓபேத்தை பெற்றெடுத்தாள். உண்மை அவளிடத்துல காணப்பட்டது. She was true and committed to the relationship. அந்த உறவுக்கு உண்மையாக அவள் இருந்தாள். சரிங்களா? நான்காவதாக 6ஆம் வசனம், ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா ஊரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றாள். இங்க அவளுடைய பெயர் வெளிப்படையாக கொடுக்கப்படல. அவளுடைய பெயர் பத்சேபாள். இவள் இருதயத்திற்கு ஏற்றவன் ஆண்டவராலே சொல்லப்பட்ட தாவீது ராஜாவாலே கட்டாயப்படுத்தப்பட்டவள். ராஜாவோட அதிகாரத்துக்கு உட்பட வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆயிட்டா. அதனால ராஜா மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக அவள் புருஷனையும் கொண்டுட்டான். அவளால் ஒண்ணுமே பண்ண முடியலைங்க. அவ்வளோ நிர்பந்தமான ஒரு நிலையில வாழ்ந்த அவள், தன் குழந்தை இறந்து போயிடுச்சு. அதன் பிறகு ஆண்டவர் இன்னொரு பிள்ளையை தருகிறார். அந்த பிள்ளை ஞானத்திலே நிறைந்தவனாக அவன் கேட்குறான். ஆண்டவர் அவனை ராஜாவாக்குறாருங்க. ஆண்டவர் வந்து அவனுக்கு சொப்பனத்தில் கேட்குறாரு, உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அவன் என்னையோ எதையோ கேட்டிருக்கலாம். ஏன்னா சாகாமல் இருக்கணுன்ற வரத்தை கேட்டிருக்கலாம், இல்லை என்னென்னவோ கேட்டிருக்கலாம். அவன் கேட்டான், ஆண்டவரே, எளியவன் நான், ஒன்றும் இல்லாதவன், என்னை ராஜாவாக்கிட்டீங்க. ஆனால் உங்களுடைய ஜனத்தை நடத்துவதற்கு எனக்கு என்ன இல்லைங்க, ஞானம் இல்லை, அறிவு இல்லை, ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்டான். அவன் கேட்டான் பாருங்க, எனக்கு என்னத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க. தாயினுடைய வளர்ப்புங்க, தாயினுடைய வளர்ப்பு. தகப்பனுடைய அறிவுரை அவன் இடத்துல இருந்தது. தகப்பன் ரொம்ப அழகா அந்த பிள்ளையை சொல்லி கொடுத்து வளர்க்கிறான். சரிங்களா? ஆனால் அவ எந்த அளவுக்கு திட்டமாய் நடத்தினாள். பத்சேபாள் இங்கே சொல்லப்பட்டவளாக இருக்கிறார். இந்த பெண்களுடைய வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் பாருங்க. ஏதாவது ஒரு பெண்மணியுடைய வாழ்க்கை ஒழுங்கா இருக்குதான்னு பார்த்தீங்களா? தாமார் தன் மாமனாராலே வஞ்சிக்கப்பட்டு மாமனாராலேயே கர்ப்பவதியானாள். ராகாப் வேசியாக ஒரு பட்டணத்தில் வைக்கப்பட்டிருந்தவள் இங்கே வந்து ஒரு மரியாதையுள்ள குடும்பத்தை, கனம் பொருந்தின ஒரு குடும்பத்தை இஸ்ரவேலிலே நடத்துகிறாள். ரூத்தை பார்த்தோம், மோவாபிய விதவை பெண்ணவ, மோவாபிய விதவை பெண்ணாய் இருந்தவள். போவாஸ் பெத்லகேம் என்கிற பட்டணத்துக்கு வந்த பொழுது, தேவனுடைய ஸ்தலத்துக்குள்ள தேவனை நம்பி வந்த பொழுது அவள் வாழ்க்கை மாற்றம் அடைகிறது. அவள் ஆசீர்வாதமான வாழ்வுக்குள்ளாக கடந்து வருகிறாள். ஓபேத்தை பெற்றெடுக்கிறார். சரிங்களா? பத்சேபாள் கொடுமைக்கான ஆளானவள், அதிகார துஷ்பிரயோகத்துக்கு இவங்க எல்லாருமே அபியூஸ்ட். உங்களுக்கு புரியுதுங்களா? இதில் சொல்லப்பட்ட அந்த 4 பேரும் 4 பெண்களும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் இல்லை, அத்தனை பேரும் வேற அபியூஸ்ட். அவர்களுடைய பெயர் பட்டியல் தான் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறிலே பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு இங்கே எழுதப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், கர்த்தர் எந்த அளவுக்கு ஒடுக்கப்படுகிறவர்கள் மேல் இரக்கமாயிருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் ஒடுக்கப்படுகிறவர்கள் மேல் இரக்கமாயிருக்கிறார். We have lot of questions, lot of why questions. எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, நான் ஏன் இதை கடந்து வரணும், எனக்கு ஏன் இந்த கஷ்டம்னு பல கேள்விகளை நம்ம கேட்கிறோம். ஒரே ஒரு கேள்வியை மறந்து போகிறோம், ஏன் இயேசு எனக்காக மரித்தார்? Why Jesus had to go to cross? எனக்காக பாவம் அறியாத அவர் ஏன் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்கிற கேள்வியை நம்ம கேட்கிறது இல்லை. நம்முடைய ஒய் குவெஸ்டியன்ஸ்க்கான ஒரே பதில், எது கிறிஸ்துவை கொலை செய்ததோ அதுதான் உங்களையும் என்னையும் கஷ்டத்துக்குள்ள நடத்தி கொண்டிருக்கிறது. இது தேவனால் வந்ததில்லை. எந்த பாவம் கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்ததோ அதே பாவத்தின் விளைவினால தான் நீங்களும் நான் இன்னைக்கு பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களை, கர்த்தர் உங்களை கஷ்டத்துக்குள்ள கொண்டு வந்து திணிக்கல. ஒடுக்கப்பட்ட பெண்களை விசாரிக்கிறவராக கர்த்தராக இயேசு காணப்படுகிறார். இன்னும் 2 பேரை பார்க்கணும். நான் வேகமாக போயிடுறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக்கணும். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தவங்க எல்லாரும் வேற்றவர்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற 2 பேர் இவர்களை காட்டிலும் ஒரு அளவுக்கு நல்ல வாழ்க்கை பெற்றவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் அவங்க கஷ்டத்தையும் பார்க்க போகிறோம். அந்த கஷ்டத்தின் மத்தியில் அவர்கள் எப்படியாக தேவனுடைய மீட்பின் திட்டத்திலே பங்கு கொண்டார்கள், அவர்கள் வாழ்க்கை எப்படியாக மாறினது என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 24ஆம்
வசனம். அந்த நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத்து, எவன் மனைவியாகிய எலிசபெத்து? சகர்யா என்கிற ஒரு ஆசாரியனுடைய மனைவி. இவர் வயது முதிர்ந்த ஒரு மனிதன். அவருடைய மனைவி எலிசபெத்து. இவங்களுக்கு குழந்தை இல்லை. என்ன இல்லைங்க? ரொம்ப வருஷமாச்சு, வயசாயிடுச்சு இவங்களுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. இவன் ஆசாரிய முறைமைப்படி தேவனிடத்தில் ஊழியம் செய்யும்படியாக அவன் பேரில் சீட்டு விழுந்ததினால அவன் அங்கே போகிறான். அப்பொழுது அவன் என்ன செய்கிறான்? அவன் வருத்தத்தோடு இருக்கும் பொழுது 13ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். தேவ சந்நிதியில் இருக்கும் பொழுது தேவ தூதன் காபிரியல் தூதன் அவனுக்கு தரிசனமாகி சொல்கிறான், சகரியாவே, 13ஆம் வசனம், பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அவன் என்ன சொல்கிறான்? தேவதூதன் சொல்கிறான், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுப்பா, பயப்படாத. தேவதூதனை பார்த்து பயந்துடுறான். அவன்கிட்ட சொல்கிறான், நீ பயப்படாத, உன் வேண்டுதல். இவனுடைய வேண்டுதல் என்ன? பிறகு அதெல்லாம் அவன் சொல்லி முடிக்கிறான். ஓகே, அவன் ஃபுல்லாக சொல்லிட்ட பிறகு, உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. இதுக்கு அவர் சொல்ற பதில் என்ன தெரியுங்களா? 18ஆம் வசனம். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதோ இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். முடியாது. பிள்ளை பெறுவதற்கான வாய்ப்புகளை இழந்து போன தம்பதி, கிழவன் கிழவி. ஆனால் தேவதூதன் சொல்கிறான், உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். இதை நம்பல, அவன் ஊமையாயிட்டான். வேகமாக போகிறேன். 24ஆம் வசனம். அந்த நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத்து கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என் மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்தருளினார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாதிருந்தாள். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, ஒரு பெண்ணுடைய கௌரவம் எதில் இருந்தது? தாய்மையில் இருந்தது. ஒரு பெண் தாய்மை அடையலைன்னா அன்றைக்கு, இன்னைக்கும் இருக்குது, ஆனால் இன்னைக்கு ரொம்ப பெருசாக பேசப்படுறது இல்லை. ஆனால் அன்னைக்கு அது ஒரு மிகப்பெரிய காட்சி பொருளாக அல்லது ஒரு அசட்டைக்குரிய ஒரு கேலிக்கான ஒரு பொருளாக அவங்க மாறி போவாங்க. அதனால தான் இப்போ 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், என் நிந்தையை எனக்கு ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை, அவன் நிந்தையை அனுபவித்துக் கொண்டிருந்தாள். கர்த்தர் அவளுக்கு இரக்கம் செய்தார். அவள் ஒரு குமாரனை பெற்றார். 5 மாதம் வெளியே வரல. 5 மாதம் கழித்து உறுதியாக இருந்த பிறகு வெளியே வர்றான். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையை கடந்து வருகிறீங்கன்னு எனக்கு தெரியாது. இஃப் யூ ஆர் ஃபேஸிங் இம்பாசிபிலிட்டிஸ் இன் யுவர் லைஃப், அதாவது கூடாது, முடியாது, ஐயோ எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மனநிலையில் நீங்கள் இருப்பீங்களே. ஆனால் உங்களுக்கு நான் உற்சாகப்படுத்த நான் சொல்கிறேன், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் தன்னுடையவர்களை தன்னிடமாய் சேர்த்து தனக்குரியவர்களுக்கு என்னத்தை செய்யணுமோ அதை செய்கிறார். We may have good plans. God has the best plans. We may have good plans for our life, but God has the best plans. நீங்கள் கர்த்தருடைய பெஸ்ட் பிளானுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தீங்கன்னா you will enjoy it. You will see the power of God working through it. எலிசபெத்து காத்திருந்தாள், பொறுமையாய் காத்திருந்தாள், உண்மையாய் இருந்தாள், கர்த்தரை ஆராதிக்கிற பெண்ணாக இருந்தாள். எங்கே வாசிக்கிறோம்? இதன் பிறகு நீங்கள் இது முடித்த பிறகு, இப்போ இவன் 5 மாதம் கர்ப்பிணியாக ஆகிட்டா. இப்போ 6 மாதம் போயிட்டு இருக்குது. 26ஆம் வசனம். 6ஆம் மாதத்திலே, எதோட 6ஆம் மாதத்தில்? எலிசபெத்து கர்ப்பவதியாகி 6 மாதம் ஆயிடுச்சு. 6 மாதம் கழிச்சு திரும்ப இந்த காபிரியல் தூதன் வர்றான். யாருக்கு வர்றான் பாருங்க. இப்போ தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். இங்க தெளிவா இருக்குது. அவ யாரு? கன்னிகை, நியமிக்கப்பட்டவள். அதாவது திருமணத்துக்கு
ஒப்பந்தம் செய்யப்பட்டவள். சரிங்களா? மரியாள் நிச்சயிக்கப்பட்டிருந்தாள். நிச்சயிக்கப்பட்டா அந்த ஊர் கலாச்சாரத்தில் எப்படி தெரியுங்களா, நிச்சயம் பண்ண பிறகு, நான் ஏன் இதை விவரமாக சொல்கிறேன்னா, நிச்சயம் பண்ண பிறகு விவாகரத்து கொடுத்து தான், கல்யாணம் முடியலைனாலும் அந்த பெண்ணை விவாகரத்து கொடுத்து தான் தள்ளி வைக்க முடியும். அந்த கணவன், அந்த அவளுக்கு நிச்சயம் பண்ணினவன் அவளை ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி தள்ளி வைக்கணும்னு நினைச்சா முடியாது. இன்னைக்கு நிச்சயம் பண்ணா கூட வேண்டான்னு முடிவு பண்ணா பரஸ்பரமா முடிவு பண்ணிட்டு போயிடலாம். அன்னைக்கு அப்படி கிடையாது. அன்னைக்கு இருந்த கட்டமைப்பு, அந்த பெண்ணுடைய எதிர்காலத்துக்கான காரியங்களை இவர் செஞ்சே ஆகணும். இப்ப இந்த மாதிரி ஒரு ஒரு கட்டமைப்பு உள்ள ஒரு சமுதாயம். இந்த சமுதாயத்தில் இவ உட்கார்ந்திருக்கா. ஏன்னா இப்போ அவள் இருந்த வீட்டில் 28ஆம் வசனம், தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறாள், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி, நீ கிருபை பெற்றவள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு சொன்ன உடனே இவளுக்கு பயம் வந்துச்சு. கலங்கி, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ. ஒரு வாழ்த்து செய்தி வந்த உடனே டக்குன்னு கான்சிக்வன்சஸை பற்றி யோசிச்சா பாருங்க மரியாள். இது எப்படிப்பட்டதோ, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ, விவரத்தை தேடுறா, டீட்டெயிலை தேடுறா. அப்போ தூதன் சொன்ன, தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளை பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. மூச்சு விடாம கிடுகிடுன்னு பேசிட்டான். ஏன்னா நீ கர்ப்பவதி ஆவாய் அப்படின்னு சொல்லியிருந்தா அவள் டென்ஷன் ஆயிருப்பான். வாழ்த்து சொன்னதுக்கே டென்ஷன் ஆகி 78 கேள்வி வந்துச்சு அவளுக்கு. இதில் நீ கர்ப்பவதி ஆவாய்னு கேட்டு சொல்லியிருந்தா பல கேள்வி கேட்டிருப்பா. அவள் மயக்கம் போட்டு விழுந்தாலும் விழுந்திருப்பா பொத்துன்னு. யாருக்கு என்ன அப்படி. ஏன்னா எதனால் இது எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கணும். அன்றைய காலகட்டத்தில் திருமணத்திற்கு முன்பதாக ஒரு பெண் கர்ப்பவதி ஆனால் அவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். அன்றைக்கி இருந்த சட்டம் அந்த மாதிரி இருந்தது. அவள் நடத்தை கெட்டு போனவளாக இருந்தபடினாலே, அவள் ஒழுக்கம் இல்லாதவளாக இருந்தபடினால அவளுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்ன தெரியுங்களா? அவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். விளங்குதுங்களா? அப்போ இவளுக்கு தேவதூதன் சொல்றான், இவன் நிச்சயிக்கப்பட்டு தான் இருக்கிறா, இன்னும் கல்யாணம் முடியல. அப்போ அவன் சொல்றான், உனக்கு ஒரு குழந்தை, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அந்த குமாரனுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் யாராக இருப்பார்னு ஒரு பெரிய லிஸ்ட். யார் இந்த இயேசு என்பதை குறித்தெல்லாம் சொல்றான். 34ஆம் வசனம், அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே. அவளுக்கு தெரிஞ்சதை சொல்றா. ஏன்னா இயேசு எப்படிப்பட்டவராக இருப்பார்? தேவனுடைய குமாரன், பரிசுத்த தேவன். இந்த பரிசுத்த தேவன் பரிசுத்தமான ஒரு சந்ததியை இந்த உலகத்தில் உருவாக்கும்படியாக, பயாலஜிக்கல் சந்ததியை இல்லை, ஆவிக்குரிய சந்ததி. அல்லேலூயா. ஆவிக்குரிய சந்ததியை தன்னாலே தன்னுடைய ஜீவனை பலியாக கொடுப்பதினாலே உலகத்திலே நிலைவரமான ஒரு ராஜ்யத்தை கட்டும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். மரியாள் இடத்துல அவர் ஒரு பெரிய ஆபத்தான ஒரு டெசிஷனுக்குள்ளே இப்போ கடந்து வரணும். நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு சொல்கிறான். இவன் பயந்து கேட்குறா, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே. அதுக்கு தேவதூதன் சொல்கிறான், அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இது தேவனுடைய ஈவு. அவர் கன்னி மரியாளுடைய வயிற்றிலே அவள் குழந்தையாக இந்த மாம்ச சரீரத்தில் வர வேண்டும் என்பதற்காக அவர் குழந்தையாக உருவானார். இது ரொம்ப பெரிய பிரச்சனை. இதெல்லாம் நடந்துடும். இதெல்லாம் கேட்குறாரு, பரிசுத்தம் உள்ளது, இதோ உனக்கு இனத்தாளா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே, இவ பயப்படுறா, உனக்கு முதிர் வயதிலே, குழந்தை பெற்றெடுக்க முடியாத முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். 37ஆம் வசனம், தேவனாலே கூடாத காரியம், there is nothing impossible for God. தேவனால் கூடாத காரியம், இது மனிதனால் முடியாது,
மனித சக்திக்கு அப்பாற்பட்டது. ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். இது மனிதனால் கூடாது, இது தேவனால் எல்லாம் கூடும். இதை சொன்ன உடனே மரியாளோட பதிலை பாருங்க. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றால். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். அதன் பிறகு அவள் கர்ப்பவதி ஆகிறாள். நல்லா கவனிங்க. அவளுக்கு தெரியும் திருமணத்திற்கு முன்பதாக இவள் கர்ப்பம் தரித்தா இவள் சொல்றதை யாரும் நம்ப போறது இல்லை. ஏன்னா தேவதூதன் வந்து, ஏய் ஊர்ல இருக்கிறவங்களா, ஆல் ஆஃப் யூ லிசன் டு மீ, நான் தான் மரியாள்கிட்ட பேசினேன், மரியாளுக்கு செய்தி கொடுத்தேன், மரியாள் இடத்துல உற்பத்தி ஆகியிருப்பது பரிசுத்த தேவகுமாரன் அப்படின்னு ஊருக்கெல்லாம் போய் தண்டவரம் அடிக்க போறது கிடையாது. அப்போ இவ ஒழுக்கம் கெட்டவளாக தீர்மானிக்கப்பட்டால், ஆனால் கல்லறிந்து கொல்லப்படுவாள். அப்போ ஒரு மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி கடந்து செல்லுகிறா. ஆனால் இந்த ரெட்ஷிப்பின் திட்டத்தில் பங்கு எடுப்பதற்காக மரியாள் செய்த காரியம் என்ன தெரியுங்களா? அந்த வசனம் வாசிங்க, 38ஆம் வசனம். அதற்கு மரியாள், இதோ ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது. என் நாட்டுக்கு, என் ஜனங்களுக்கு, இந்த தேசத்திற்கு மீட்பு வர வேண்டும் என்று சொன்னால், அது இந்த திட்டத்தினாலே இந்த உலகத்திலே அடிமைப்பட்டிருக்கிறவர்களுக்கு மீட்பு கிடைக்கும் என்று சொன்னால், தாவீதின் சிங்காசனம் நிலைப்படும் என்று சொன்னால், தேவ ராஜ்யம் நிலைப்படும் என்று சொன்னால், மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவான் என்று சொன்னால், நான் இந்த வேதனையை அனுபவிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய திட்டத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தால் மரியாள். சும்மாலாம் மரியாளை கொண்டாடிக்கிட்டு இல்லை. இன்னைக்கு தனக்கு நேரிட போகிற கஷ்டத்தை உணர்ந்தும் தேவனுடைய திட்டத்திற்கு ஒப்பு கொடுத்தார்கள். அருமையானவர்களே, நீங்க பார்த்த 6 பேருமே சாதாரண வாழ்க்கை வாழலை, லகுவான வாழ்க்கை வாழலை, கம்ஃபர்டபுள் லைஃப்னு சொல்லுவோம் இல்லையா, சௌகரியமான வாழ்க்கை அவர்கள் வாழலை. ஆனால் கர்த்தர் இடத்துல கிருபை பெற்றாங்க. தேவனுக்கு கீழ்ப்படிந்ததுனால, யெகோவா தேவனுக்கு விசுவாசித்து நம்பி அவருக்கு கீழ்ப்படிந்ததுனால உலகத்தின் வரலாற்றை மாற்றி அமைக்கக்கூடிய, சரித்திரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய மிகப்பெரிய கருவிகளாக இந்த 6 பேரும் மாறி போனாருங்க. நீங்களும் நானும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கொஞ்சம் யோசிங்க. பெண்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? சௌகரியமான வாழ்க்கையை தேடிக்கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை தேடிக்கொண்டிருக்கிறீங்களா? தெய்வ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்ம பார்த்த அந்த குணாதிசயங்கள் உள்ளவர்களாக இருக்கிறீங்களா? பொறுமை, நம்பிக்கை, உண்மை, தெளிவு, அர்ப்பணிப்பு, இவைகள் இருக்குதா நம்ம கிட்ட? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பெண்களால பெரிய காரியங்களை, வரலாற்றையும் சரித்திரத்தையும் மாற்றி அமைக்க கூடுமானால், தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் மாற்றி அமைத்தது மாத்திரமல்ல, வரலாற்றை மாற்றி அமைத்தார்கள். இன்றைக்கு உங்களாலும் பண்ண முடியும், மாற்றி அமைக்க முடியும். கர்த்தர் உங்களிடத்திலிருந்து செயல்படுவார். ஆனால் நீங்களும் பெரிய காரியங்களை செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தின 6 பேரை பார்த்தோம். அவங்க வாழ்க்கை சௌகரியமாக இல்லை. டோன்ட் லுக் ஃபார் கம்ஃபர்டபுள் லைஃப். யூ ஹாவ் டு பிரேக் த கம்ஃபர்ட்ஸ். உங்கள் கம்ஃபர்ட் ஜோன், சௌகரியத்தை விட்டு உடச்சி வெளியே வந்தீங்கன்னா தான் உங்களால் பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். I'm telling you. Yes, come out of your comfort zone. You will rock for the Lord. நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய முடியும். The only way நீங்கள் பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று சொன்னால், get out of your comfort zone. Get out of your comfort zone. உங்கள் சௌகரியங்களை விட்டு வெளியே வாங்க, பெரிய காரியங்களை செய்ய முடியும். பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற அனுபவம் வாய்ந்த பெண்மணிகளுக்கு நான் இதை சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. அவங்க பல போராட்டங்களை கடந்து வந்து இங்கே உட்கார்ந்துருக்குறாங்க. வாலிப பெண்களுக்கு சொல்கிறேன், தயவு செஞ்சு கற்றுக்கோங்க. இல்லை, ஒரு சிலர் மற்றவங்க படுற கஷ்டத்தை பார்த்து திருந்துவாங்க. சிலர் ஆலோசனையை கேட்டு திருந்துவாங்க. சிலர் அனுபவப்பட்டு திருந்துவாங்க. நீங்கள் யாருன்றதை கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஆண்டவர் உங்களுக்கான பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த 6 பேருக்கு மாத்திரம் திட்டம் இல்லை, உங்களை குறித்தும் ஆண்டவர் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். பிரேக் த ஷெல். சௌகரியங்களை உடைத்து வெளியே வாங்க. கர்த்தர் உங்களை வல்லமையாக பயன்படுத்த முடியும்.
நேரம் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பட் ஒரே ஒரு பர்சனை வெறும் சுருக்கமாக நான் சொல்லி முடிக்கிறேன். பண்டிதர் ராமாபாய் என்கிற ஒரு நபர் இந்தியாவிலே இந்திய மக்களுடைய இந்திய பெண்களுடைய சோஷியல் ரிஃபார்மேஷனுடைய பயணியர். ஆரம்ப காலத்தில் இந்திய பெண்களின் விடுதலைக்காக போராடின மிக மிக முக்கியமான ஒரு பெண்மணி. ஒரு பிராமண குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்மணி. அவங்க அப்பா ஊராக போய் புரோகிதம் பண்ணுவார், சரிங்களா? உபநியாசங்கள் செய்கிறவர், வேதத்தில் தேறினவர் அவங்க அப்பா கூடவே இவங்க பயணித்ததுனால இவங்களுக்கு சமஸ்கிருதமும் வேதமும் ரொம்ப நல்லா தெரியும். இவங்களோட சின்ன வயசுலேயே இவங்களுடைய புலமையை, சமஸ்கிருதத்திலையும் வேதத்திலையும் இவங்களுடைய புலமையை பார்த்து வியந்து போனவர்கள். பொதுவாக ஆண்களுக்கு மாத்திரம் கொடுக்குற பட்டம் ஆகிய பண்டிதர் பட்டத்தை கல்கட்டாவில் ராமாபாய் கொடுக்க, பெங்களூரு பட்டணத்தை சார்ந்தவர்கள் பிறகு வடநாட்டில் போய் செட்டில் ஆகிடுறாங்க. அவங்க அப்படி சுற்றிகிட்டே இருக்கிறாங்க இந்தியா ஃபுல்லாக. பண்டிதர் என்கிற பட்டத்தையும் சரஸ்வதி என்கிற பட்டத்தையும் கொடுக்குறாங்க. இந்த பட்டங்களை பெற்ற ஒரு பெண்மணி, சரிங்களா? அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது, கணவர் ஒரு பெண் குழந்தை பிறக்கிறாங்க. கணவர் காலரால் பாதிக்கப்பட்டு இறந்துடுறாரு. இறந்த பிறகு விதவை அனுபவிக்கிற மேல்தட்டு பெண் தான். ஏன்னா பிராமண குடும்பத்தை சார்ந்தவள், கீழ் ஜாதியில் நம்ம சொல்கிறோங்களா, அடித்தட்டு மக்கள் கிடையாது, மேல் ஜாதி. ஆனால் அவள் பட்ட கஷ்டம், அந்த அடிமை வாழ்வில் அவங்க அனுபவித்த கொடுமைகள், அவங்களுடைய இந்த ஒடுக்குமுறைகளுக்கு வெளியே. ஏன்னா ஒரே ஒரு பெண் பிள்ளை அவங்களுக்கு. இப்போ நான் இந்த கொடுமையை அனுபவிக்கிறேன், என் பெண்ணுக்கும் இந்த கொடுமை நடக்கக்கூடுன்ற பயத்தில் அவங்க அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சிக்கிறாங்க. கொஞ்சம் புத்திசாலியாக இருந்ததுனால அவங்க இங்கிலாந்தில் இந்த அடக்குமுறையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக இங்கிலாந்தில் போய் படிக்கிறாங்க. படிக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு காரியம் தெளிவுபடுது. நான் படித்து இந்த பிரம்மோ அப்படின்னு சொல்லுகிற பிரம்மோற்சவம் சொல்கிறாங்க, அந்த சாஸ்திரங்கள் கிறிஸ்தவ வழிமுறையை அடையாளமாக அடிப்படையாக கொண்டது என்கிறத இவங்க புரிந்து கொள்ளுகிறாங்க. அதன் பிறகு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. அவங்க கிறிஸ்தவத்தை அப்போ ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. அவங்க கிறிஸ்தவர்களாக மாறி போகிறார்கள். அதன் பிறகு அவங்க நிறைய படிக்கிறாங்க. படிச்சுட்டு அங்கே இருக்கிற கல்லூரியில் பேராசிரியராகவும் பணியாற்றுகிறார்கள். அவங்க திரும்ப அங்கே சௌகரியமாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அங்கே இருக்கும் பொழுது அவங்களுக்கு இந்தியாவில் பெண்கள் அனுபவிக்கிற கஷ்டங்கள் ஞாபகத்துக்கு வருது. இந்தியாவில் இருக்கிற பெண்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்தியாவிற்கு கடந்து வருகிறாங்க. அவங்க 2-3 காரியங்களை ஆரம்பித்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற பெண்மணியாக இருந்தாங்க. அவங்க செய்த பெண்களுடைய படிப்புக்காக, பெண்கள் படிக்கணும், குறிப்பாக பெண் விதவைகள் படிக்கணும், அவங்களுக்கு படிப்பறிவும் சுயசார்பும் வேணும்னு சொல்லி சமுதாய புரட்சிக்காக அவங்க போராடினாங்க. அதன் பிறகு முக்தி மிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த அமைப்பு மூலமாக அநேக தூக்கி எறியப்பட்ட பிள்ளைகள், அதாவது திக்கற்றவர்களாக இருக்கிற பெண் பிள்ளைகளுக்கான அடைக்கலத்தை கொடுத்துருக்குறாங்க. முக்தி மிஷன் இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டு இருக்குது. லட்சக்கணக்கான பெண்கள் இந்த முக்தி மிஷன் மூலமாக மிகப்பெரிய வாழ்வை, ஆசீர்வாத வாழ்வை பெற்று இருக்கிறார்கள். இவங்க மதம் மாற்றுகிற பணியை செய்யலை, கிறிஸ்து கொடுத்த பரிபூரண வாழ்வை அந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளணும். அந்த வாழ்வை அவங்க அனுபவிச்சதுனால, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேதமும் கொடுக்கிற விடுதலை வாழ்வையும் பரிபூரண வாழ்வையும் அனுபவிச்சதுனால அது மற்றவங்களுக்கு கிடைக்கப்படணும்னு சொல்லி அவங்க போராடி ஒரு மிகப்பெரிய வல்லுநராக அவர்கள் மாறி போனாங்க. இதையும் பாடப்புஸ்தகத்தில் வாசிச்சிருப்போம், ஆனால் நம்ம மண்டையில் ஏறி இருக்காது. பண்டிதர் ராமாபாய் 858 பிறந்தவங்க, 1900களிலே வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள்ளே நித்திரை அடைந்தவங்க. இந்தியாவினுடைய மிகப்பெரிய புரட்சிக்கு வித்தாக அமைந்தவர்கள். பண்டிதர் ராமாபாயை ஒடுக்குமுறையின் காலகட்டங்களிலே கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்த முடியுமானால் உங்களையும் பயன்படுத்த முடியும். விசுவாசிக்கிறவங்க என்னோட கூட சேர்ந்து தலைகளை தாழ்த்திங்க, ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உங்களுடைய திருக்கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். 6 பெண்மணிகளுடைய வாழ்க்கையை பார்த்தோம். ஒடுக்கப்பட்டவர்கள், துன்பப்படுத்தப்பட்டவர்கள், வன்கொடுமைக்கு ஆளானவர்கள், நிர்பந்தவாதிகளாக இருந்தவர்கள், எத்தனையோ போராட்டங்கள் மத்தியிலே வாழ்ந்தாலும் கர்த்தர் அவர்கள் மேல் இரக்கமாய் இருந்து அவர்களுக்கான நிறை வாழ்வை கட்டளையிட்டு தந்தீர். உடைய ரட்சிப்பின் திட்டத்திலே அவர்களும் பங்கு கொண்டார்கள். கர்த்தர் வைத்திருக்கிற மகா பெரிய திட்டத்திலே நாங்களும் பங்கு வகிக்க முடியும். உமக்கு கீழ்ப்படிந்து
உம்முடைய திட்டத்திற்கு ஒப்பு கொடுத்து சுயத்தை வெறுத்து, நாங்கள் சார்ந்திருக்கிற சுயத்தை வெறுத்து உம்முடைய திட்டத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது எங்களாலும் இவர்களைப் போல பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்கிற நம்பிக்கையை இந்த நாளிலே எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. சௌகரியத்தை விடவும் தேவனுடைய திட்டத்திற்கு நேராக எங்கள் வாழ்க்கையை நேர்படுத்தவும், கர்த்தர் நடத்துகிற வழியிலே நடந்து அநேகருக்கு எங்கள் வாழ்க்கை பிரயோஜனமாக இருக்கவும் கர்த்தர் அருள் செய்வீராக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.